நம்மளோட இஸ்ரோ ஹால் அப்புறம் நாள் இஸ்ரோனாலே எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஹாலுங்கிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், நாலுங்கிறது நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரிஸ். இந்த மூணு அமைப்புகளும் சேர்ந்து புதுசா நம்மளோட ராக்கெட்ஸுக்கு ஹைபிரிட் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற வேலையில இறங்கியிருக்கிறாங்க. என்ன புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, 2022 நம்மளோட இஸ்ரோ 30 கிலோ நியூட்டன் அளவுக்கான ஒரு இன்ஜின் மோட்டரை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பெட்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அது சக்சஸ் ஆயிருக்கு. 15 செகண்டுக்கு நம்ம வேலை செய்ய பார்த்துருக்கோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இப்போ நம்ம ஃபியூச்சர் மிஷன்ஸுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற முடிவில் எடுத்துருக்காங்க. அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இதனால என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மியான பணத்தில் அதிக எடையை நம்ம விண்ணுக்கு செலுத்த முடியும். இது போல ராக்கெட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியை மாற்றி அமைக்கிறதுனால நம்ம ராக்கெட் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக வேலை செய்யும். அதனால நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும். எதிர்காலத்தில் நம்ம அதிகமான சேட்டலைட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் இது போல ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி நம்மளுக்கு உதவியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல சாலிட் ஃபியூலும் சரி இந்த லிக்விடும் சரி இந்த ஆக்சிடைசர்னு சொல்லுவாங்களா, ரெண்டையும் தனித்தனியாக வச்சிருக்கிறதுனால ஆக்சிடென்ட், அதாவது சும்மா எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட்னால வெடி விபத்து நடக்குது இல்லையா, அது தடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம த்ரஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வேணுங்கிற உந்து விசையை நம்மளால கொடுக்க முடியறதுனால நம்மளால எஃபிஷியண்டா இந்த ராக்கெட்டை வந்து கையாள முடியும் அப்படிங்கிறாங்க. இது போல பல பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இந்த டெக்னாலஜியை நம்மளோட ராக்கெட்ஸ்க்கு இதுக்கு மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வேலையை வந்து எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இதுவும் சக்சஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராது. கூடவே நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சியடைய கொஞ்சம் உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவி செய்வீங்க நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல் செய்தியா, உக்ரைனோட உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட யூஜிவிங்கிறது அன்மேன்டு கிரவுண்ட் வெஹிக்கிள். அது அந்த வகையை சேர்ந்தக்கூடிய ஒரு டிமைனிங் எக்யூப்மெண்ட். அதாவது இந்த கண்ணி வெடிகள்லாம் போயிச்சு வச்சிருந்தாங்கன்னா இதை பயன்படுத்தும் போது போய் கண்ணி வெடிகள்லாம் வெடிக்க வைக்கும். அதோட வேலை தான் இது. இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு டெஸ்டிங் ஃபேஸ்லாம் போயிருந்தது. டெஸ்டிங்ல சக்சஸ் ஆனதுனால உக்ரைனோட எமர்ஜென்சி சர்வீஸ்ல வந்து இதை இணைச்சிருக்கிறாங்களாமா. இதனால என்ன பெனிஃபிட்னா, ஒன்றும் இல்லை, கண்ணி வெடியெல்லாம் போயிச்சு வச்சிருந்தாங்கன்னா இதை முன்னாடி உழுவு விட்டோம்னா போய் மேலே போயிட்டே இருக்கும்போது கண்ணி வெடியை வெடிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு வேளை கண்ணி வெடி வெடிக்கும் போது இந்த டிவைஸ் டேமேஜ் ஆனாலும் உயிரிழப்புகள் இருக்காது. இந்த அன்மேன்டு வெஹிக்கிள் தானே, ஒரு ரோபோ தானே, அதுதானே டேமேஜ் ஆக போகுது. அதை வந்து எடுத்து கூட்டிட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அதனால உயிரிழப்புகளை கம்மி பண்ண முடியும். ஏன்னா இருதரப்புலையும் இந்த உலகத்திலேயே அதிகமான கண்ணி வெடிகள் பதிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா உக்ரைன் தான். இருதரப்புலையும் மாறி மாறி கண்ணி வெடிகளை போச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ கரண்டா இந்த கர்கிவ் பகுதியில உருவாக்கப்பட்டது அப்படின்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் உக்ரைன் தரப்புல இருந்து எடுக்கும் பட்சத்துல, ஏன்னா ரஷ்யாக்குலாம் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ரஷ்யா இந்த டிஸ்டன்ஸ் மைனிங் மெத்தட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இது போல வண்டிகள் இருந்தது அப்படின்னா பெருமளவுல அந்த கண்ணி வெடிகளை வெடிக்க வச்சுட்டு முன்னேறதுக்கு உக்ரைனோட படைகளுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த கெர்சன் பதிலா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து உக்ரைன் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலுமே இன்னும் பல இடங்கள்ல கண்ணி வெடிகள் இருக்கு, சில இடங்கள்ல வெடிக்குது அப்படின்ற செய்திகள் இப்ப கூட 1-2 வந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இது போல யூஜிவிக்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அதாவது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டு இல்ல, நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பகுதியிலேயே வந்து இது போல விஷயங்களை பயன்படுத்தினா தானே உயிர் சேதத்தை கம்மி பண்ணி இருக்கிற இடத்த வந்து கிளியர் பண்ண முடியும், கண்ணி வெடிகளை வெடிக்க வைக்க முடியும். அதனால இது அதிக அளவுல செய்வாங்க இதுக்கு மேல அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. எந்த அளவுக்கு இது கை கொடுக்க போகுது அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் சமீபத்துல நார்த் கொரியால வந்து பாத்தீங்கன்னா டேங்கை புதுசா வந்து வெளியிட்டு இருந்தாரு நம்மளோட கிம் ஜாங் உன் அவர்கள். ஏன்னா தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய இஸ்ரேல் காசா பிரச்சனையும் சரி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் சரி ரொம்ப தெளிவா படிச்சிருப்பார் போல இருக்குது. அதனால எல்லா விஷயத்தையும் கண்டுக்கிட்டு டேங்கை வந்து திரும்பவும் அப்கிரேட் பண்ணி புது டேங்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த புது டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் தாக்குதல்லாம் நடக்குது. அதனால இன்பில்டாவே இந்த கோப் கேஜஸ்லாம் வர மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்களாமா. ஆன்டி ட்ரோன் ஷீல்டு மாதிரிலாம் இருக்குதான். அது மட்டும் இல்லாம இந்த டரட்டோட டாப் பொசிஷன் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. அதை பயன்படுத்தி தான் இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைலா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இது போல ட்ரோன்களா இருக்கட்டும், அதுல வந்து தாக்குது. இதனால ஏகப்பட்ட டேமேஜ் ஆகுது இல்லையா. அதனால அந்த டரட்டோட டாப் பொசிஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. அது கூட இன்னும் சில ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதனால இந்த டேங்க் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் அடைஞ்சிருக்கு. இது இன்னும் பேட்டில் டெஸ்ட் கிடையாது இல்லையா, ஒரு இடத்துல களமறிக்கு பார்த்தா தான் தெரியும். அதுக்கு அமெரிக்கா ஓட மாட்டாங்க, இல்லைன்னா மற்ற நாடுகளும் சம்பாரிச்சு பார்த்துருவாங்க. உள்ள விட்டிங்கன்னா அங்கே ரஷ்யா நான் ஒரு 10,000 கொண்டு போய் யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குது, நானும் காம்பேக்ட் செட் குத்திக்கிறேன் அப்படிங்கிறத நார்த் கொரியா கேட்டிருப்பாங்க. ஏன்னா இப்படித்தான் இந்த ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, எங்க ஏதாவது மிசைல கொடுத்துட்டீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சுட்டுரும் அப்படிங்கிறது போல G7 தரப்புல இருந்து இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நீங்க மட்டும் ஏங்க உக்ரைனுக்கு தரீங்க,
நீங்க மட்டும் எல்லாத்துக்கும் காம்பேட் அப்ரூவ்ட் வாங்கிக்கிறீங்க எல்லா ஆயுதத்துக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்களாம் எப்படிங்க வாங்குறது அப்படிங்கிறது போல இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்றது, ஆல்ரெடி ஈரான் இந்த ஜுரானியம் ட்ரோன் வாங்கினதுக்கே அதுதான் சாகித் ட்ரோன்களுக்கு காம்பேட் அப்ரூவ்ட் வாங்கினதே தாங்க முடியல அவங்களால. ஏன்னா எல்லாரும் அது மேலதான் கண்ணா வச்சிருக்கிறாங்க, ஈரானோட சாகித் ட்ரோன் பலே ஆயுதம்ப்பா அப்படிங்கிறது போல. அது போல மேற்குலக நாடுகளோட ஆயுதங்கள்லாம் மட்டம் தட்டப்பட்டு இவங்களோட ஆயுதங்கள்லாம் உயர்வா பேசப்பட்டா அவங்களோட மதிப்பு மரியாதை என்ன ஆகுறது, அதனால கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் ஓகே, மேட்ருக்கு வந்துருவோம். அதாவது இப்ப இந்த நார்த் கொரியால வந்து எல்லா இந்த பிரச்சனைகள்லாம் படிச்சு அதுக்கேற்ற மாதிரி டேங்க் அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த டேங்கை இவங்க இது பண்ணாலும் இது போல விஷயத்த ரஷ்யாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா இது கொஞ்சம் கை கொடுக்குதப்பா நிறைய செய்ய அப்படின்னாங்கன்னா நார்த் கொரியா செஞ்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. நார்த் கொரியா போருக்கு தயாராங்கன்னு சொல்றாங்க. எப்பங்க பண்ணுவீங்க அப்படின்னு சிலர் கேட்டாலும் தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடாதீங்க இன்னொரு பக்கத்துல அப்படிங்கிறதோட இன்னும் சிலர் இருக்கிறாங்க. இதுல எந்த சைட்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் கொடுத்தாதான் சாங்ஷன் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா கோஆபரேஷன் பண்ணிட்டாலே சாங்ஷன் போடுவாங்க அப்படிங்கிறது போல யோசிச்சுட்டு இருக்கிறதா அமெரிக்காவோட ஜான் கிர்பி அவர்கள், அமெரிக்காவோட ஸ்போக் பர்சனான ஜான் கிர்பி அவர்கள். ஏன்னா இவரோட பதவி வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஸ்போக் பர்சன் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா சிம்பிளா ஒரு ஆக்ஷன்ல நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதாங்க அழுது காமிச்சார் இல்லையா, அவரு தான் ஜான் கிர்பி அவர்கள். இவர் தரப்புல இருந்து அதாவது அமெரிக்கா வந்து இவர் சொல்லிக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எப்படி வருது அப்படின்னா ஒரு பெரிய நீளமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறாரு. என்ன ஒரு சாராம்சம் அப்படின்னா, இந்த ஈரான் ரஷ்யாவோட ரொம்ப இணைஞ்சு பழகிட்டு இருக்காங்க. கோஆபரேஷன் அது மிலிட்டரி ரிலேட்டட் கோஆபரேஷன் அதிகமா இருக்குது. அதுதான் அமெரிக்கா கன்சர்னா இருக்கு இல்லையா, அதனால யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாமா சாங்ஷனை புதுசா போட்டுடலாமா அப்படிங்கிறது போல. என்னங்க இது அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா நம்ம வேற ரஷ்யாவோட இணைஞ்சு பழகிட்டு இருக்கோம், அதுக்கு வேற கொஞ்சம் போட்டு பார்த்தாங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கு வர்றதுல. இந்த மேற்குலக நாடுகள் அப்படியே தூவி பார்க்குறாங்க, கொஞ்சம் ஃபுட்டு போடுற மாதிரி போட்டு பார்க்குறாங்க. பட் யாரும் அதுக்கு இது பண்ற மாதிரி இல்லை, கண்டுக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு நல்லா பதிலடி கொடுக்குறாங்க, யார் யாருக்கு கொடுக்கணுமா நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிலிட்ரி கோஆபரேஷன் நம்மளுக்கு ரஷ்யாவுக்கு நிறைய இருக்காங்க. நம்ம மேலேயும் சாங்ஷன் போட்டுருவாங்களா எப்படி என்னங்கிறது தெரியல. அதனால வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அவங்களோட மைண்ட் செட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான மைண்ட் செட். அப்புறம் சாங்ஷன் சொல்லும் போது யூரோப்பியன் யூனியன் 14வது கட்ட பொருளாதார தடையை ரஷ்யா மேல போடலாம். இங்க 500 கம்பெனி போடுறீங்க, அவ்வளோ பேருக்கு போடுறீங்க, இத்தனை சாங்ஷன் போடுறீங்க, எதுவுமே பலன் அளிக்கலீங்களா, இன்னும் சாங்ஷன் வேணுங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் எல்லாத்தையும் ஒரே முட்டை போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, எதுக்கு கொஞ்சம் கட்டம் கட்டமா போடுறீங்க அப்படிங்கிறது போல கேள்வி வருது. ஒருவேளை இவங்களோட பணம்லாம் ரஷ்யாக்குள்ள இருக்கோ, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்ததுக்கு அப்புறம் ஒன்னா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்களோ, கட்டம் கட்டமா போட்டு வரலான்னு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் எத்தனை கட்டத்துக்கு போகுமோ அப்படிங்கிறது போல சிலர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் எதுவும் கண்டுக்கிற மாதிரி ரஷ்யா இல்லை. நம்மளுக்கு பிரிக்ஸ் அமைப்பு இருக்கு, ஏசியா நாடுகள் இருக்கு, ஆப்பிரிக்கா நாடுகள் இருக்கு, லத்தீன் அமெரிக்கா இருக்கிறாங்க, போதும்பா நம்மளுக்கு இது மட்டும் உலகமா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல இருக்கிறாங்க. ஆனா இப்போ 14வது கட்ட பொருளாதார தடையை போட்டாங்கன்னா இதனால ரஷ்யா பயந்துருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அடுத்த வளர்ச்சி அடையும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.